பார்க்க போகிற ரெண்டு டிவிஎஸ் சென்டார் 120cc. மொத்தம் வந்து இதில் 5 வேரியன்ட் இருக்குது. பேஸ் வேரியன்ட் ஒன்று வரும், அப்புறம் ரேசிங் எடிஷன் ஒன்று வரும், சூப்பர் ஸ்பார் எடிஷன், அப்புறம் ரேஸ் எக்ஸ்பி, ரேஸ் எக்ஸ்டின்னு மொத்தம் 5 வேரியன்ட் வரும். இந்த வேரியன்ட் வந்து ரேஸ் எக்ஸ்பி. வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 12 இன்ச்சு ட்ரம் வீல் கொடுத்துருப்பாங்க. வித்து இந்த வேரியண்ட்டில் மட்டும் ரெட் கலரில் வந்து ரேசிங் ரெட்டில் அலாய் வீல் கொடுத்துருப்பாங்க. அது பார்க்க வந்து உங்களுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும். அப்போது ஃப்ரண்ட்டில் வந்து 220mm ரோட்டோபெடல் டிஸ்க் கொடுத்துருப்பாங்க. ரோட்டோபெடல் டிஸ்க் கொடுத்துருக்கனால நீங்கள் லாங்காக போகும்போது இந்த மாதிரி இடத்துல டிஸ்க்கு அவ்வளோ ஹீட் ஆகாது. இந்த ஹோல்ஸ் வழியாக அட்மாஸ்பியர்லேருந்து ஏர் உள்ள போய் ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இதனால் டிஸ்கோட லைஃப் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வரும். ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதனால் நீங்கள் மேடு பாலத்தில் ஏறி இறங்கும்போது வந்து சஸ்பென்ஷன் வந்து நல்லாயிருக்கும். அதுபோல் உங்களுக்கு வந்து ஷோல்டர் பெயின் எதுவும் வராது. இப்போ டிவிஎஸோட அந்த சிக்னேச்சர் லேம்புக்காண்டி இங்கே டி ஷேப்பில் வந்து எல்இடி டிஆராக கொடுத்துருப்பாங்க. இது பார்க்க வந்து கொஞ்சம் லுக்காக இருக்கும். அதுபோக ஃப்ரண்ட்டில் எல்இடி ஹெட்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுவுமே உங்களுக்கு பார்க்க வந்து வெளிச்சமாக இருக்கும். நைட்டில் பிரைட்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து ஏரோ டைனமிக் டிசைனில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இது லுக்கே பார்க்க வந்து உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்டி லுக்கில் இருக்கும். அப்போது ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்மார்ட் கனெக்ட் டிஸ்பிளே தான் வரும் எல்லா வேரியண்ட்லேயுமே. இதில் என்னென்னா ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிங்கன்னா கால் வருது, மெசேஜ் வருது, நோட்டிஃபிகேஷன்லாம் பார்த்துக்கலாம். அதுபோக கிராஷ் அலர்ட்டும் ஆன்டி தெஃப்ட் அலர்ட் வரும். கிராஷ் அலர்ட்னா நீங்கள் ஏதாவது 2 நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் வண்டி போயிட்டு இருக்கும்போது கிராஷ் ஆயிடுச்சுன்னா ஒரு 120 செகண்ட்ஸில் வந்து அந்த நம்பருக்கு மெசேஜ் வித் லொக்கேஷனோடு போயிடும். அப்புறம் ஆன்டி தெஃப்ட் அலர்ட்னா வண்டியை வேறு கீ ஏதாவது போட்டு மூவ் பண்ண நினச்சா யாராவது எடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மெசேஜ் வந்து ஷேர் ஆகிடும். அதுபோக ட்ரிப் எஃப் வரும். இது வேணால் உங்கள் ரைடிங்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரிப்பேன்றது இன்றைக்கி ஃபுல்லாக எவ்வளோ ஓட்டிங்கன்னு பார்த்துக்கலாம். ட்ரிப்பின்றது இந்த வாரம் ஃபுல்லாக எவ்வளோ ஓட்டிருக்கீங்கன்னு பார்த்துக்கலாம். ட்ரிப் எஃப்ன்றது இப்போ இருக்கிற பெட்ரோலுக்கு எவ்வளோ தூரம் போகுன்றதையும் பார்த்துக்கலாம். அதுபோக ரியல் டைம் ஸ்பீடு வந்து இதில் பார்த்துக்கலாம். இதுலேயே நீங்கள் ரியல் டைம் ஸ்பீடு பார்த்துக்கலாம், ப்ளஸ் டைமிங்கும் வந்துடும் உங்களுக்கு. அதுபோக ஃபியூல் இண்டிகேஷன் அந்த சைடு வந்துடும். இதில் வந்து டேங்க் கெப்பாசிட்டி வந்து 5.5 லிட்டர் கொடுத்துருப்பாங்க. 1.5 லிட்டர் வந்த ஒன்றுமே உங்களுக்கு ரிசர்வ் வந்துடும். அதுபோக இங்கே வந்து ஹெல்மெட் சிம்பிள் இண்டிகேஷன் வந்து காட்டும் ஒரு சேஃப்டிக்காண்டி. இது நீங்கள் ஹெல்மெட் போடலன்னா உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறதுக்காண்டி காட்டிகிட்டு இருக்கும். இதில் மொத்தம் ரெண்டு மோட் ஆப்ஷன் வரும். ஷீட் மோடு, ரேஸ் மோடுன்னு ரெண்டு ஆப்ஷன் வரும். அதுபோக எக்கனாமி பவர் மோடுமே வந்துடும். எக்கனாமிலே போனீங்கன்னா மைலேஜ் வந்து நல்லா கிடைக்கும். பவரில் போகும்போது வந்து பிக்கப் நல்லாயிருக்கும். இது வந்து 3 வால்வ் இன்ஜின்னால பவரும் பிக்கப்பும் இது டார்க்கும் ஓரளவு ஈக்குவலாக கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும். அதுபோக வந்து ரெண்டுமே உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். அதுபோக இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னா இது ஆஃப் இருந்துச்சுன்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது. இது வந்து ஒரு சேஃப்டி ஃபீச்சர். குழந்தைங்க ஏதாவது முன்னாடி உட்காந்தாலுமே ஆன் பண்ணாமல் இருக்கிறக்காண்டி இதை கொடுத்துருப்பாங்க. அதுபோக அசால் லேம்ப் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னா நைட்டில் ஓரமாக நிற்கும் போது இது போட்டிங்கன்னா 4 இண்டிகேட்டருமே ஷோ ஆகும். பின்னாடி வர வண்டிக்கு இங்கே ஒரு வண்டி நிற்கிதுன்றது பார்த்துக்கலாம். அதுபோக இந்த எக்ஸ்பி மாடலில் எக்ஸ்டி மாடலில் மட்டும் வாய்ஸ் அசிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னா நீங்கள் அந்த மோடு மாற்றுறது வந்து வாய்ஸ் மூலமாகவே மாற்றிக்கலாம். இதில் மாற்றாமல் இப்போது பேக்கில் வந்து 19 லிட்டர் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் கொடுத்துருப்பாங்க. இதனால் ஒரு ஆஃப் சைஸ் ஹெல்மெட் வச்சுக்கலாம். அப்போல்லாம் நீங்கள் ஏதாவது திங்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுபோக ஃபிட்டிங்ஸ் வந்து மொபைல் சார்ஜர் வந்துடும். இது என்னென்னா நீங்கள் எமர்ஜென்சிக்கு லாங்காக போகிறப்ப மொபைல் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுபோக இந்த கிராப் ரெயிலுமே பார்க்க வந்து உங்களுக்கு ஸ்டைலிஷாக கொடுத்துருப்பாங்க. அதுவும் போக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பின்னாடி பெட்ரோல் டேங்க் வந்து பின்னாடி வந்துடும். சைலன்சர் வந்து ஸ்போர்ட்டி மஃப்ளர் டிசைனில் கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னா உங்களுக்கு இந்த அதனால தான் ஸ்போர்ட்டி மஃப்ளர் டிசைன் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. பவர் வந்து 9.25 பிஎஸ்பி கொடுத்துருக்கனால வந்து 7,000 ஆர்பிஎம் கொடுத்துருக்கனால பவர் வந்து நல்லாயிருக்கும். அது மாதிரி பிக்கப் வந்து 10.5 நியூட்டன் கொடுத்துருக்கனால 3 பேர் 4 பேர் உட்காந்து போனாலும் உங்களுக்கு வந்து புல்லிங் பவர் நல்லாயிருக்கும். அதுபோக இந்த வண்டியில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 155mm கொடுத்துருப்பாங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ்ன்றது தரையிலேருந்து இந்த இதுக்கு வரை இருக்கும் தூரம். இது என்னென்னா நீங்கள் எவ்வளோ பெரிய மேடு பலத்தில் ஏற மாதிரி அண்டர் பாடி சேசிஸ் வந்து உங்களுக்கு தட்டாது. அதுபோக வீல் பேஸ் வந்து 1285mm கொடுத்துருக்கனால நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போய் டர்ன் பண்ணாலுமே உங்களுக்கு ஸ்கிட் ஆகாது, பேலன்ஸாக இருக்கும். வண்டியோட வெயிட் வந்து 114 கிலோ வரதுனால யாருனாலுமே வந்து ஈஸியாக பேலன்ஸ் பண்ணிக்கலாம்.